ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மாரி ஆச்சு. நீங்கள் நெட்டு கிளாசிக்கில் எபிசோட் 123 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரம் வீடியோக்குள்ள போயிடலாம். என்னன்னா கத்து, என்னன்னா ஆக்ரோஷம் காட்டு, நான் அசர மாட்டேன்னு. எத்தனை பேர் வந்தாலும் சரி, எல்லாம் குறைஞ்சு முடிவு மட்டும் இன்னும் 10 பேர் தான் இருக்காங்க. ஓ, இங்க சிக்கன் மாறுவா? ஒத்துக்கிட்டே ஆகணும் தம்பி. நான் நினைச்சத புத்திசாலியானவன் தான். அது மட்டும் இல்லாம நல்லா தாக்கு பிடிக்கிற. இந்த பிசினஸ்குள்ள போயிடக்கூடாதுன்னு. இல்லைங்க, நான் நல்லவனும் கூட. ஆனா சில நேரங்கள்ல ஒரு பொண்ணோ பையனோ அவங்க பிடிக்காதவங்களா இருந்தா ஒரு பொட்டு மரியாதை கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். நீங்களும் அந்த கேட்டகரியில இருக்கிறதால என் கோவத்துக்கு ஆளாக போறீங்க. என்ன கோவப்படுறதுக்காக தான் இது. என் கெஞ்சோடு இருந்த வேணா நீ தப்பிச்சிருக்கலாங்கன்னா அதனால ரொம்ப ஆடாத. நீ இப்பவும் எனக்கு அடியில தான் இருக்கணும். ஷேடோ பொசிஷனை பயன்படுத்தியும் இது எப்படி இன்னும் ஐயோ மீறி பிடிக்கிறேன். அவ்வளோ பவர் முடிச்சாக்கணும். ஸ்லோ தான் பண்ண முடியாது. அவளை அழுத்து பிடிச்சி நெருக்கிடுறான். பிடிச்சிடறான். இது வேறையா? இவளுக்கு பதில் ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறா. அவள் தப்பிக்க வழி இல்லைனாலும் என்னதான் நான் அவளை என் சாக்கரால கட்டி போட்டாலும் என்கிட்ட இருந்து ஒதுங்கி போறதுக்கு தேவையான சாக்கரா அவகிட்ட இருக்கு. அதனால பிரஷரை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் எல்லாமே முடிஞ்சிடும். சக்கரா இருக்கிற வரைக்கும் தானே முடியும். முடிக்கலன்னா மொத்தமா முடிச்சது. விரலையும் பிடிச்சிட்டே இருக்கணும், அவளையும் பிடிச்சிட்டே இருக்கணும். இப்போதி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கான், அவ்வளவுதான். அவனுக்கே முடியல, ஆனா இப்பயோ அதை பத்தி தான் கவலைப்படுறேன். போடுறா, உனக்கும் போட்டுக்கடா. வந்துட்டு இருக்கானே காட்டுக்குள்ள. அப்படியே வந்தாலும் எல்லாரும் டேஞ்சர்ல தான் இருக்கிறாங்க. யாரும் காப்பாற்ற முடியாது. ஆனா இவன் போறதுக்குள்ள சுக்கமாவது முடிஞ்சிரும் நினைக்கிறேன். வந்துட்டான் போலயே. ஏதோ பெரிய தப்பு நடக்க போகுதுன்னு தெரியுது. ஓ, இந்த ஆத்தோரமா தான் இருக்கான இன்னும். நாளைக்கே ஆகல. அவன் முடி கூட கலையிலதான். நீ பாடுறா எப்படி இருக்கிறேன்னு. வேற ஏதாவது யூஸ் பண்ணலாங்க. ஷேடோ தான் அடிச்சிடறான்னு தெரியுது. ஷேடோ விட மாட்டான். இப்போ நீ மட்டும்தான் இருக்க. இவன் என்ன இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருக்கான்? ஆட்டோ பைட் இருக்கிறது அவசரமா சக்கர காலி பண்ணிடுறான். ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு. நான் காத்திருந்த நொடியும் வந்துருச்சு. வெளியே வர போறானா? நாடு ஒரோச்சிமாருடைய முதல் டிசைனை அடைகிறதுக்கான முதல் படி.
அவங்க ஆள வருவானா அதான் ஒரு மாதிரி வருவான் போல இருக்கு. பைத்தியக்காரா எப்படா ஆகிக்கிற? அதே ட்ரெஸ் எல்லாம் அதே உருவமாக தான் இருக்கு. மூஞ்ச பார்த்தா தான் தெரியும். திரும்பி நாங்களும் மூஞ்ச அப்படித்தாண்டா கட்டு. பாக்குறோம். இவன் சந்தோஷமா பாக்குறான். ஹேய் சாஸ்கே, எதுக்காக நீ இவங்க கூட எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்க? வா நண்பா, நாம வீட்டுக்கு போவோம். சாஸ்கே, என்ன ஆச்சு? சரி, இவளை நம்பி கூப்பிடுறாங்க. இன்னும் இன்னசென்ட்டாகிறாங்க. கூப்பிட்டா வந்துருவாங்க. சரி வா போலாம். அப்போ சரி. நாங்க 2 பேரும் ஜெயிச்சிட்டோம். அந்த மரத்தோடைய உச்சியை நாங்க தொட்டுட்டோம். எனக்கு உன் கூட சண்டை போடணும் தான் ரொம்ப ஆசையா இருக்கு. நாம வீட்டுக்கு போலாம் வா. சீக்கிரம் வா, எல்லாரும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. சாஸ்கே, சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கான். பேசுறது கேக்குதா? இந்த இடத்துல நருட்டோ குழந்தையா தெரியும். சைக்கோ போயிட்டானா? அவனை திருப்பி கூட்டிட்டு வந்துருங்க. தயவு செஞ்சு சாஸ்கேவை திருப்பி கூட்டிட்டு வந்துருங்க. உனக்கு என்ன ஆச்சு? காது கேட்கலையா? ஒழுங்கா வாய் திறந்து பேசு. எங்க போற? நில்லு சாஸ்கே. சும்மா கத்தாத. உன் கதை முடிஞ்சது. இவன் யாரு? இவன் யாரு? ஐயோ, எப்படி வந்தான்? ஏய் சரியாயிடுச்சு அவனுக்கு. டேய் ஹார்ட் பீட்ல ரைஸ் வர எப்பற வந்து? ஐயோ, அப்பா இது வேற லெவல் பா. எனக்கு உடம்பு நடுங்கிட்டு இருக்கு. ஐயோ, நான் விட்டா பயங்கரமா கத்திருப்பேன். அந்த மாதிரி இருந்துச்சு என்ட்ரி. அப்பா இப்பதான்டா போன நெகட்டிவ்லா பாசிட்டிவ் ஆகுது. என்ன பத்தி கவலைப்படாத நருட்டோ, நீ சாஸ்கேவை பிடிப்போ. நிஜமாவா? இவரை நீ பாத்துக்கிறியா? ஓ, அதான் பாத்துக்கிறேங்கறல்ல. இல்ல, அதுக்குள்ள சரி பண்ணிட்டு மிஷினுக்கே வந்துட்டோம் பாரு. அப்பா இவன் பலசாலியா தெரியறான். நல்லது. ஆபரேஷன் முடிஞ்சு உடனே வந்து நின்னுக்கிறான். ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் உடம்புல இருக்கிற எலும்பையே ஆயுதமா பயன்படுத்துறான். நீ போடா, ராக்கியோட ஸ்பீடுக்கு வந்துருவானடா. அவனோட எலும்பா நல்லா இருக்கே. ஜாக்கிரதையா இரு ராக்லி. இவனுக்குள்ள இருக்கிற சக்தி என்னன்னு உனக்கு தெரியாது. ராக்கி ஃபுல்லா ஃபைட் மட்டும் தான் பண்ணணும். அது வேற. எப்படி நிக்கிற பாரு தலை. என்ன அப்படி தாய் பயப்படுறது? ஜிட்சுப்பா. கிளம்பு. என்ன சாக்குராக்கு நம்ம வாக்கு கொடுத்திருக்கோம். இப்படி வெற்றி குறி வேற காட்டியிருக்கோம். அதை காப்பாத்தணுமா இல்லையா? சரி, சாஸ்கேவை நான் திரும்ப கொண்டு வருவேன். இது நான் உனக்கு கொடுக்கிற வாக்கு. அதை நான் மீற மாட்டேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. இவன் கதையை நானே முடிச்சிடுறேன். என்னை நம்பினோர் கைவிடப்படா. அதுக்கு வாய்ப்பில்லை தம்பி. இப்ப பாரு, வேற நாள் பண்றாயா? இங்க ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போற. அவன்
கைக்கு ஒண்ணுமே ஆகலையே, அவ்வளவு இது பிடிச்சோம். உன்னால முடியும் ராக்லி. என்ன கண்டுக்காம போறவங்களும் எனக்கு பிடிக்காது. போடு, மண்டையில போடு. போடு. இப்ப என் உடம்பு முன்ன மாதிரி இவ்வளோ நேரம் நருட்டோ தொட கூட முடியல, வந்தோடனே அடிச்சிட்டான். இந்த மாதிரி கீபாக்கும் சிக்கமாருக்கும் யாருன்னா வந்தால் நல்லா இருக்கும். சாசுக்கு பேர் ஓடி போயிட்டான், பைத்தியக்காரன். பாட்டியை வேற லெவல் பண்ணிக்கிறீங்க இல்லையே. ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம ஊர்ல எந்த கெணினாலையும் சாஸ்கேவை பொட்டியில போட்டு கூட்டு போனவங்களை தடுக்கவே முடியாது. அப்புறம் எப்படி அவங்களால சாஸ்கேவை காப்பாற்ற முடியும்? தடுத்து இருக்காங்கப்பா, தடுத்துருக்காங்க. எங்க 2 பேரால கண்டிப்பா எந்த உதவியும் பண்ண முடியாது. ஆனா ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாட் அனுப்பி பாருங்க. ஒரு சில ஜோடின்னு அனுப்புனீங்கன்னா உதவியா இருக்கும். அதுக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் இல்ல. அந்த ஒராட்சி மறு தாக்கிட்டு போனதுல இருந்தே ஏதோ மிச்சம் மீதி இருக்கிற சக்தியை வச்சுதான் அவனை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கோம். மத்த ஊர்க்காரங்க நம்ம பலவீனத்தை பயன்படுத்துறாங்க. தினம் தினம் நம்மளை சுத்தி உள்ள இருந்தோ வெளியே இருந்தோ ஏதோ ஒரு ஆபத்து இங்க பிஸியா இருக்காங்க எல்லாருமே. கக்காஷி அதுக்கு ஒராட்சி மார்க்கிட்ட நம்ம ஒரு ஷாரிங்கான இழக்க இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. எனக்கு தேவையானது ஒண்ணுதான், நம்ம ஒரு ஜோனிங்கள் தான் பாதுகாத்தாகணும். ஆனா மேடம், அது ஒரோச்சிமாரு சாதாரண ஆள் இல்ல. அவன் அவ்வளவு லேஸ்ல நம்மள விட மாட்டான். அவனுக்கு சக்தி உனக்கு பவர் கட்சிட்டா பின்னாடி பிரச்சனை இல்லை, ஒரு நாள் அவன் திரும்ப வருவான். தடுக்கணும். அவன் நிச்சயம் வருவான், அது எனக்கு நல்லா தெரியும். இது கூட தெரியாது முட்டாளானா? அதை தடுக்கதான் ஒரு சில முடிவுகளை முன்கூட்டியே எடுத்திருக்கேன். இங்க எந்த உயிரும் போ. அவங்க இங்கதான் இருக்காங்க. காய். ஆமால, இவர் அம்சா கூட போய் முடிச்சிருவாரு. உங்க மிஷன்ல ஏதாவது பிரச்சனையா? இவர் மிஷன் முடிச்சுட்டு வந்துக்கிறாரு போல தனியா. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என் உடம்புல இருக்கிற சக்தி எல்லாத்தையும் பயன்படுத்தி ஓடோடி வந்திருக்கேன். ஆமா, இப்படிதான் எல்லாரும் இல்ல அதெல்லாம் எதுக்குன்னு வந்து நூடுல்ஸ் ஆகி வருவாங்க. ராக்லியோட சர்ஜரி எப்படி போச்சுன்னு தெரிஞ்சுக்கத்தான். சக்சஸ் ஆகி மிஷினுக்கே போயிட்டாயா? செம்ம சந்தோஷப்படுவார் இவர் தான். இல்ல வந்து கூட லீவ் பத்தி தான். முடிஞ்சது. இன்னும் சொல்ல போனா நாளைக்கே நான் அவனை ட்ரைனிங் ஆரம்பிக்க சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன அடியா எடுத்து வைக்கட்டும். அப்ப இவனுக்கு தெரியாம போயிருக்காயா நீ? ஆனா அது வரைக்கும் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அவன் ரெஸ்ட் எடுப்பான்னு நினைக்கிறியா? போயிட்டான். இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ராக்லியே காணோம். ரூம்ல இருக்க வேண்டியவன் எங்க போனான்னு தெரியல. சொல்லாம கொள்ளாம கிளம்பியிருக்காயா? நான் கூட இவங்க தான் அனுப்பிச்சு வச்சாங்க நினைச்சேன். ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம்ல வந்துருக்கு. இவன் அடிக்கு முன்னாடி யாரா இருந்தாலும் பறக்குறது தான். என்னடா சவுண்ட் இது? ப்ரூஸ்லி மாதிரி. அடுத்த எலும்பா? தோள்பட்டையை தூக்கி காட்டுறேன். அடுத்த அடியில உடைச்சிடுறாரு. இவன் தான் வேற லெவல் பண்ணிடுறான். எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனு. பெட்டு வச்சுட்டு நேத்து நைட்டு கென்மன் ரைடோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவன் தப்பிச்சுட்டான்னு நினைக்கிறேன். பாட்டியே ஏமாத்திட்டு போயிட்டுக்கிறான். ஏன் இப்படி பண்ணலி? எல்லாம் நீங்க கொடுத்த இதுதான். சரியான கிறுக்க. அவங்கள தேடிதான் போயிருப்பான். அது மட்டும் இல்லாம அவன் வர போதையில சண்டைக்கு போயிருக்கான். அறம்போதையா? ஓ, இந்த மருந்து எடுத்தனாலயா? நான் கொடுத்த மயக்கத்துல மருந்துக்கு பதிலா விட்டுட்டு போன எலிக்சரை குடிச்சிட்டு போயிருக்கானே. ஓ, மாத்தி குடிச்சிட்டு ஆட்டோ பாவி. ஐயோ, மயக்கம் கிக்க போட்டுரு போறான். ஐயோ, அப்படின்னு ஆயிடுமா? காய் அப்போ கிளம்புன. எல்லாம் கெட்டு போச்சு. அவங்காய் உனக்கு இப்ப என்ன ஆச்சு? லீ எலிக்சரை குடிக்கும் போது அவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்து அவன் தன்னையும் மறந்து அதனால அவன் நம்ம கட்டுப்பாட்டையும் மீறி போயிடுவான்.
கட்டுப்பாட்டை மீறினா புரியல. கட்டுப்பாட்டுன்னா என்ன பண்ணுவான்? அது நல்லதுக்கா கெட்டதுக்கா? நின்ன இடத்துல சண்டை போடணும் தான். அவன் ரொம்ப வேகமா இருக்கான். ஒரு அடி கூட அவன் மேல பட மாட்டேங்குது. சும்மா சொல்லக்கூடாது, சுறுசுறுப்பா தான் இருக்கு. சட்டையை போடுறான், சும்மா திறந்து காமிச்சுன்னுக்குறான் அவன். அது எலும்பு எடுத்துட்டல அப்புறம் என்ன? சாதாரணமா இருக்கு. எல்லாம் முன்கூட்டியே புரியுது. ஓ அவ்வளவுதான் முடிஞ்சது. சத்த பொறுப்பா. அவனும் வெயிட் பண்றான். என்னப்பா கூல ஹேண்டில் பண்ணுங்கிறான். என்ன நில்லுதான் நிக்கிறானே. உடம்பு சரியில்லை, மருந்து எடுக்கணும்னு மருத்துவர் சொல்லிருக்காரு. இல்லன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். டக்குன்னு குடிச்சு பட்டுன்னு தயாராயிடும். இதுதான் அந்த மாத்தி அந்த மருந்து. ஐயோ இது குடிச்சாதான் என்னமோ ஆயிடுவான்னு. மருந்து பார்த்தாலே எனக்கு மயக்கம் வரும். முத இது எப்ப நடந்துச்சுன்னா, லீ தனது ரிவர்ஸ் லோட்டஸ் மூவ் சரியா பண்ணதுக்காக அவன ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு செலிப்ரேட் பண்ண கூட்டிட்டு போன. தண்ணின்னு நினைச்சுக்கிட்டு என்னோட சாக்கே அவன் குடிச்சிட்டான். அதுவும் ரொம்பலாம் இல்ல, ஒரு சின்ன கப்ல தான் குடிச்சான். அதை ஏன் வைக்கணும்? விட்ட மொத்தமும் தலைகீழா மாறிடுச்சு. எதுவாக இருந்தாலும் தெளிவா சொல்லு. ஒரு சொட்டு நான் இவன் பாட்டிலே குடிக்கிறான் இப்போ. முதல்ல கொஞ்ச நேரம் அமைதியா தான் இருந்தான். அப்புறம் அதுக்கப்புறம் அவன் மொத்த ரெஸ்டாரண்ட்டையும் சுக்கு நூறாக்கிட்டு போயிட்டான். அதுவும் சுனாமியே வந்து அடிச்ச மாதிரி இருந்துச்சு. பவர் அதிகம். அவன் கண்ட்ரோல்ல இருக்க மாட்டான் போல. என்ன இப்படி கசக்குது? அப்ப நல்லதுக்கு தானே இங்க போதை. அட ஃபைட்ல குடிச்சிட்டு தலான்னுறானே. என்ன இது? அவன் என்ன மருந்து குடிச்சு இப்படி ஆடிட்டு இருக்கான்? சுனாமி வந்த மாதிரியா? ஏன் அவன் என்ன பண்ணா? அதை எப்படி என் வாயால சொல்லுவேன்? அதை குடிச்சதுமே அவன் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பேய புகுந்த மாதிரி நடந்துக்கிட்டான். பேயாட்டம் ஆடினான். அதோட எல்லா கதையும் முடிஞ்சது. அந்த மாதிரி ஒரு அழிவை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. அது வருத்தம் தான் படுறாங்க. இப்போ இது ப்ளஸ்ஸா மைனஸா தெரியலையே. வில்லேஜ்ல இருந்தா மைனஸ், இப்ப இங்க பிளஸ் தானே. நான் என்ன குறுகுறுன்னு பாக்குறேன். ஏய், தள்ளாடாத. என்ன ஆடுறனா? ஆடாத. ரொம்ப ஆட்டம் போடாத. நீ தானே ஆடுற. நீ சிக்குன. லீ யாருன்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அவன் பிறப்பிலேயே ஒரு மாஸ்டர்னு புரிஞ்சுக்கிட்டேன். பாட்டிக்கே விழி பிதுங்குது. Drunken Fistula. உண்மையிலேயே அவன் ஒரு மாஸ்டர் தான். ட்ரங்கன் ஃபிஸ்ட். குடிச்சிட்டா மாஸ்டர் ஆயிடுவான் அப்போ. வா காய் வந்தா விட நல்லா இருக்கும். ரெண்டு பேரும் எதனா காப்பாற்றலாம். எங்கேயாவது நன்கு வந்துடும். போது பேர் இருந்தாலும் அவன் பாட்டுக்கு உரைச்சி தேடி போயின்னுங்கிறான் போல. எப்பா இன்னைக்கு எபிசோடு மாசா இருந்ததுங்க. எங்க ரெண்டு பேருக்கு இதேவே நின்றுட்டு
ஒரு நிமிஷம் அப்படியே ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆயிடுச்சு. லீவ் வந்து என்ட்ரி கொடுப்பான்னு சத்தியமா எதிர்பார்க்கல. நான் வந்து கக்காஷி வருவாரு இல்ல காய் வருவாருன்னு கூட நான் வந்து எதிர்பார்த்தேன். இவன் வருவான்னு ஒரு சொட்டு கூட நாங்க எதிர்பார்க்கல. எப்பறம் இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சு ரெஸ்ட்ல இருக்க வேண்டிய பையன் ஊர்ல சொல்லாம கொள்ளாம அதுக்குள்ள மிஷினுக்கு வரணும்ட்டு ஓடி வந்து நின்று இருக்காங்க. இப்போ உடம்பு சரியில்லாம ஆபரேஷன் வந்ததுக்கே இப்படி பண்ணிட்டு இருக்கான் அவன். வேற லெவல்ற உன்னை என்னடா பண்றது, எப்படி அவனை என்ன சொல்லி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. வார்த்தை திணறுது அவனை நினைச்சேன். அது துடிப்பான மிஷின் தான். அது கேட்டுட்டு பண்ண முடியலன்னு சோகமா இருந்த பைபிள்ல இப்ப பார்த்தா செம்ம மாசம் என்ட்ரிங்க. எனக்கு பயங்கரமா பிடிச்சிருந்தது. அதான் அவனை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் வந்துடுது. ஏனே தெரியும் அவன் ஃபேஸ், அவன்கிட்ட இருக்கிற இன்னசென்ட், அப்புறம் பேசுற விதம், ஃபன்னா எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஆமா, அவன் முன்னாடி என்ன ஆளு, அவன் என்ன இது எதுவுமே தெரியாது. இப்ப நருட்டவே அவனை பார்த்து வாயை பொழந்து ஒரு இதுல இருந்தான். இவன் பாட்டுக்கு வந்தா நீ என்னடா பிஸ்கோட்டு வாடா சண்டைக்கு வாடா, நான் இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சு வந்துக்கிறேன், என்னால இதுமே முடியாது, வாடா சண்டைக்கு வாடான்ட்டு நிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி அவன் இத்தனை நாள் நான் அடக்கி வச்சிருக்கேன்டா, எவ்வளவு நாள் நான் ஃபைட் போடாம இருந்திருக்கேன், என் உடம்பு ஃபைட் பண்ண நிக்காதரா அப்படின்ற மாதிரி வெறி பிடிச்சு வந்திருக்கான். இல்ல நருட்டோ வந்து கோவமா கத்திட்டு அப்படிதான் டீல் பண்ணிட்டு இருந்தான். இப்ப அவனையும் இவன் வந்து கூலா இருப்பா அது பண்ணு செம ஃபன் பண்ணிட்டு இருந்தான். ஆமா, இவ்வளவு நேரம் ஒரு மாதிரி நெகட்டிவா போயின்னு இருந்துச்சு. வந்தோடனே அப்படியே ஃபுல் பாசிட்டிவ் ஆயிடுச்சுங்க. எங்க மூஞ்சில அப்படியே சிரிப்பு, எங்களே அறியாம அந்த சந்தோஷம் வந்துச்சு. ஒரு ரூபாய் இந்த இவன் என்ன நடக்கும் அங்க என்ன நடக்கும் ஐயோ ஐயோன்னு இருந்தோம். இவன் வந்ததும் அந்த ஐயோலாம் போயிடுச்சு. மாவனி செத்தலாம் அப்படின்ற மாதிரி. அவன் என்னமோ ஏதோ கிபிமாறு என்னன்றதே எங்களுக்கு தெரியல இப்போ வரைக்கும். ஆனா இவன் வந்ததும் அந்த பாசிட்டிவ் வந்துச்சு. இவன் சமாளிச்சு பண்ணா பார்த்து பண்ணான்ற அந்த ஒரு இதுவே வந்துச்சு எங்களுக்கு. இப்போ காய் கூட அதேதாங்க. அவ்வளோ மிஷின் முடிச்சு டயர்டாகி வந்து கூட லீ எங்க தான் ஃபர்ஸ்ட் அவர் கேட்டாரு. ஸோ அதுவுமே வேற லெவல். அவர் பாசக்காரரு லீவ் ஒண்ணுன்னா அவர் எப்படி, அதாவது ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சா என்ன ஆச்சு அவன் எப்படி இருக்கான்ட்டு பார்க்கலாம் துடிச்சு ஓடியாந்தாரு. அவன் மிஷினுக்கு போயிட்டான்னும் போது ஒரு இது, அதுக்கும் மேலே இப்போ அவன் குடிச்சிட்டு வேற போயிருக்கான். மருந்து மாற்றி இந்த சுன்னாடே பாட்டி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ற இடத்துல போய் குடிச்சிட்டு வைப்பீங்க. அவன் அவசரத்துக்கு போறவன் ஏதோ ஒன்று எடுத்துட்டு போட்டுன்னு அவன் பாட்டுக்கு போயிட்டான். பட் ஆனால் இது நல்லதுக்கு தானே. இப்போ வில்லேஜில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் அங்கே வந்து அவன் குடிச்சிட்டா கால்ட்டா பண்ணிட்டான்னா வில்லேஜுக்கு நஷ்டம். பட் இப்போ இங்கே ஃபைட்டுக்கு போயிருக்கான், இங்கே பண்ணியிருக்கான், அதே பவர் இங்கே யூஸ் ஆகுதுன்னா வந்து நல்லதுக்கு தான். பட் அது என்ன நடக்கும்ன்றது இன்னும் காய் முழுசாக சொல்லி முடிக்கல. குடிச்சிட்டானா மயங்கிட்டு போட்டுருவானா, எந்த அளவுக்கு அது போகுன்றது தெரியல. நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியல, நல்லதுக்குன்னு நினச்சிப்போம். சொன்னாலே அவங்க ரொம்ப முழிச்சாங்கல்ல, அவங்க மொழியே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தனால ஒரு வேளை அது வேற மாதிரியும் இருக்குமோன்னு ஒரு பயம் இருக்கு. அது இல்லாமல் கண்ட்ரோல் மீறி நடந்து போனாலும் எப்போ எதோ யூஸ் பண்ணணும், ஏதோ கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குமா என்னன்றது வேற எனக்கு தெரியல. ஆமாம், ஏன்னா எனக்கு இப்போ பார்த்த வரைக்கும் நருட்டோ இவ்வளோ பண்ணி கிபிமாறு வந்து ஒரு சொட்டு கூட அசையலை. நின்ன இடத்துல வெறும் கைகளை தான் வீசிட்டு இருந்தான். இப்போ இவன் வந்ததுமே இந்த நார்மல் பவருக்கே பார்த்தீங்கன்னா திணறான் கிவிமாறு. அசைறான், ஓடுறான், அவனை பார்த்து விலகிறான், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, தடுக்க ஆரம்பிச்சிருக்கான். ஸோ அதுக்கும் மேலே இப்போ ஒரு பவர்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் அர்த்தம். நல்லதுக்குன்னு நினச்சி போகுமே. இப்போ கண்ட்ரோல் மீறி போகிறான்னா இப்போ என்ன, அவன் ஆப்போனண்ட்டுக்கு வந்து அது வீக் தானே, இவன் பயங்கரமாக அடிக்க போகிறான், கண்ட்ரோல் மீறி இருக்கணும்னா அவன் கண்டிப்பாக திணறுவான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. எனக்கு வந்ததே ஆச்சரியம், வந்து என்னடா பண்ண போகிறான்ட்டு அந்த இது, அந்த எக்ஸைட்மெண்ட்டு பல மடங்கு ஆயிடுச்சு. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.